இவ்வளோ பெரிய அழகான இந்த கோவிலை கட்டுறதுக்கு காரணமாக இருந்தது இவங்க 2 பேர் தான். 2015லேயே யுஏஇ கவர்மெண்ட் வந்து இந்த கோவில் கட்டுறதுக்காக லேண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அப்புறம் 2019 சைன் பண்ணி லேண்டும் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27 ஏக்கர் 13.5 வந்து கோவில் கட்டுறதுக்கும் இன்னொரு 13.5 வந்து கார் பார்க்கிங்காகவும் கொடுத்துருக்காங்களாம். அப்புறம் இந்த கோவில் இருக்கிற கல்லெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மார்பிள்லாம் வந்து இத்தாலியிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்களாம். அப்புறம் அதில் இருக்கிற பிங்க் ஸ்டோன் இருக்குல்ல, அது வந்து ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்களாம். நம்ம கால் நடக்கிறச்ச பார்த்தீங்கன்னா அப்படியே மெத்த மேலே நடந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அந்த கல்லெல்லாம். உள்ள ஐயப்பன் சுவாமியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளே இருக்கிற அந்த தூண்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மாடலிங் பண்ணது. ஆனால் பார்க்குறதுக்கு சிற்பிகள் செதுக்கின மாதிரியே அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ அழகாக இருந்தது. அதே போல் உலகம் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வாலண்டியர்ஸ் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கேஃபிடேரியா இருக்குது, அப்புறம் நிறைய கிஃப்ட் ஷாப் இருக்குது, ஹால்லாம் கூட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் முடிஞ்சால் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கலை நுணுக்கங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு உண்மையிலே ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே.